நல்லா ஜோரா கை தட்டுங்க பங்காளி, நல்லா ஜோரா கை தட்டுங்க. எங்க நாங்களும் ஒண்ணு சலிச்சவ கிடையாது. பெண் வர்க்கம்லாம் சேர்ந்து ஜோரா கை தட்டுங்கடா, தட்டுங்கடா. இன்னைக்கு ஓட்டு எனக்கு தான் அதிகம். என்னடா இப்ப என்ன பண்ற? என்னடா நீங்க சொன்னதை நாங்க செஞ்சுட்டோம். ஆட்டு மந்த மாதிரி வந்து உட்கார்ந்திருக்குது. ரெட்டகிளி நீங்க ரெண்டு பேரும் தட்ட மாட்டீங்களா? விசிறி வச்சு விசிறிக்கிட்டீங்க. பங்காளி நல்லா ஜோரா கை தட்டுங்க பங்காளியா. சிச்சுங்க ரெண்டு பேரும். பெண் வர்க்கம் சலிச்சவ கிடையாது, ஜோரா தட்டுங்க. நல்ல சத்தமா. ஏதா அந்த விசிறி வச்சு விசிற பச்சைக்கிளி. சரி இருடா. பார்போ கோலே கடிக்க போறீங்க. என் மங்காளிய கை தட்டனா உன் மங்காளி கை தட்டால. ஆமா தட்டா. நீங்களே விசில் அடிக்க பங்காளியா. இரியா. பெண் வர்க்கம்லாம் சேர்ந்து இந்த பாரு விசில் அடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுவே? யாரு? பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனயே. பவன மதுரா நிலையே பாண்டியராஜன் தனயே. எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நல்லா தான் நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆகா அம்மா, இன்னைக்கு எங்க ரசிகர் தான் அதிகமா இருக்காங்க. பெண் வர்க்கம் தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட பீத்திங்கிறேனா? அருமையான சாப்பாடு போட்டாங்க பீத்திங்கிறேங்கிறீங்க. அப்படி சொன்னீங்களா? ஏன் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஆமா நான் சொல்றேன், யாரும் எந்திரிச்சு போக மாட்டாங்கிறேன். எல்லாம் வீட்டுக்கு போவீங்களாதா? போக மாட்டாங்களான்னு சொல்லிட்டாங்க. முடிகிற வரைக்கும் நீங்களாம் நாங்களான்னு பார்த்துருவோம். வீட்டுக்கு போறவங்களாம் கை தட்டுங்க. நான் பாதியோட நாடா பார்க்காம வீட்டுக்கு போயிருவேன்னு கை தட்டுங்க பார்ப்போம். ஏ என்ன போல கூட்டம் வருது. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்டு நீ கையில் வந்தா கடித்து திம்பனடி. ஓஞ்சே போறேனடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல. ஓஞ்சே போறேனடி உன்னை காணாத பொழுது. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. பத்தாட பொண்ணும் இல்ல, வர போல நீ கிடைச்ச. அட ஒண்ணும் இங்க யாரும் இல்ல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாசிக்கிற மாதிரி தானே ஆடத நக்கல் பண்ற மாதிரில தெரியுது. ஏன்பா என்னதான் உங்க பிரச்சனை சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். என் பிரச்சனையே இங்க பெரும் பிரச்சனையா இருக்கும். உங்க பிரச்சனை வேற. என்னதான் மாமா பிரச்சனை? நான் ஆடும்போது நீங்க எங்க ஆடுறீங்க? அது தண்ணியை போட்டு ஆடுனது, நான் அதை கேட்கல. இப்ப ஆடுனீங்களே ஏன்? ஆமா இன்னமுமா சாமி சக்தி வாய்ந்தது. பொய் சொன்னா கண்ணை குத்தி போடும். கல்யாணம் பண்ணிக்கலாம், சாப்பாடு போட்டுக்கலாம். சீசன் இல்லாம அம்பளமே எங்க அண்ணத்தை பறிக்க விடு. கண்ணிமைக்கும் நேரத்தில் காதல் கொண்டே நடி. என்ன மிஞ்ச அழகானது, அட ஒளிர மெழுகானது. கையை போகுது மழை மழைக்கும் அட வண்ணம் கொண்டு நட்சத்திரம் ஒளிர மெழுகானது. என்ன சொல்லி நான் பாடு எதுவும்
மனது என்னமினா ஒண்ணுதானே நினைத்து அளவோடுது. நான் திருடி பழக்கமில்ல ஆனா திருடே நான் என்னடி நீங்க பார்க்காத நேரத்துல உன்னை பார்த்து ரசிப்பேனடி. இது நிலையா தொடராம என்ன நேசிக்க வேண்டுமடி கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி. கண்ணு நீ கையில் வந்தா கடித்து திம்பேனடி. அப்படிதானா சரி தாக்கல வேற மாதிரி மாத்தி விடுவோமா இது நானே தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீரில தள்ளாடும் தண்ணியில தாமரை பூத்திருச்சு மாமா தாவணி வாங்கி வாங்க மூரெல்லாம் கூட்டிக்கிட்டு மண்டிடுங்க மேலம் இது நானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில கூட்டரே பண்ணுங்கள நானும் உனக்கு கொடைய மாறட்டுமா கூட்டரே விளைகள மூக்குல நெருப்புல குளிரோ காயட்டும் கொட்டுற பண்ணியில நானும் உனக்கு கொடையா மாறட்டுமா. கூட்டரே விளைகள மூக்குல நெருப்புல குளிரோ காயட்டும் உனக்கும் எனக்கும் மனசு இப்போ வைக்க பிரியாத்தி அட ஒளிவா மறைவா பேசி பார்க்க ஓட கரையாச்சு கையில நிக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மாடு ஆத்துல குளிக்கிற போது நீ அதையே கடிக்கிற மீன் ஓடல புள்ள நான் ஒரு விவரம் கேட்குது தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில மாமா தாவணி வாங்கி வாங்க நாடகம் என்னமோ 10 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி சரி கொஞ்சம் இழுத்து இழுவையா போடுவோமா சோடாப்பட்டி மோரிட்ட செடு கூப்பிடுது முத்தம்மா உன் பின்னாலே நான் வாரே குத்தம்மா உன் காதோரோ நோலாக்கு முத்தம்மா அது செய்தாரம் பண்ணுதடி சுத்தம்மா வெத்தனம் அடித்து கொடுமா அம்மா மத்தத வெளிய சொல்லலாமா. எத்தோத்தி தார்வத்தி கடி ஒன்னு சொல்லி தாரகத்தி கடி மாமா 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 ஏமா 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 காட்டு ரோஜா வாசமுள்ள காட்டு ரோஜா அதான் காடு என்ன மாமா என்னது அது வால் இல்லை இடுப்பு பட்டி ஒட்டியா கலந்துருச்சு வால் இல்லை வால் இருந்தா வேற மாதிரி இருக்குப்பா
யோசிப்பாங்களா இல்ல யோசிச்சுட்டு உட்காருவாங்களா எரி நன்னாங்க எரி தாண்டா மாமா இழந்த பழ தொப்பு தாண்டா எரி நல்லா புல்லு பட்டும் அம்மாமா மிருதங்கார இந்த ஆட்டத்தை போட்டு இப்படி வாசிக்கிறாரு. ஏங்க பொட்டிக்காரு என்ன பிடிச்ச பாட்டு ஒன்று பாருங்க. ஒளியிலே அந்த பாட்டு பாடுங்களே. ஒளியிலே இல்லடா ஒளியிலே. ஐயா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா உம்மம்மா உம்மா பூரி வாங்க போறீங்களா? என்ன பூரி அது? பானிபூரி வாங்க போறார் உனக்கும் தானே. இப்படி ஒரு பாட்டு நான் கேள்விப்பட்டது. அலோ பொட்டி என்னங்க பாட்டு பாடுறீங்க? பானிபூரி வாங்க போறோம் உனக்கும் தானே. வா வேற ஏதோ நிறைய எதிர்பார்க்குறீங்க. வேற ஏதாவது டிபிகல்ட்டா ஒரு பாட்டு பாடுங்க. டிபிகல்ட்டா என்ன? வேண்டாம். ஏறிக்கையா ஏறிக்கையா ரிக்ஷா பில்ல எத்தனை பேர் ஏறினால் பஞ்சர் இல்ல. என்ன ஆளாளுக்கு கூப்பிடுறீங்க? என்னதான் கூப்பிடுறீங்க? அவர் என்ன பாடுறாரு? அவர் பாட்டில் பிழை உள்ளது. எது தமிழ் பாட்டு? தமிழ் பாட்டு தான். யாரும் இல்லைன்னு சொன்னா ஏறிக்கையா ஏறிக்கா ரிச்சாவல அது பிரச்சனை இல்லை. எத்தனை பேர் ஏறினாலும் பஞ்சர் இல்லைன்னு பாடுறாரு. பாட்டில் அப்படிதான் வருதா? சோடா புட்டி வாயில துணியை வச்சு திணிச்சு குத்தி பிடிங்க. என்ன வேணும்? அக்கா மக. அக்கா மகள்கிட்ட தான் அப்படி சொல்லுவியா? ஏங்க பொட்டிக்காரே உங்களுக்கு என்னங்க வேணும்? தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணும். தங்கச்சி வேணும் இல்லையா? ரிக்ஷா பஞ்சர் ஆனாதான் பிரச்சனை. ஆகல ஆகல நல்லா பஞ்சர் ஆகலைன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஐயோ நாங்க ஸ்டெப் பண்ணி வச்சிருக்கோம் உடனே மாத்திடுவோம். ₹1 தாரே பொறு போட பத்தட்டும் தாரே ஒத்திக்கிட்டு வாங்க நம்ம ஓட பக்கம் போவோம். ₹1 வேண்டாம் பணப்ப தட்டு வேண்டாம் ஒத்துக்கிற மாட்டேன் நீ ஒதுக்கி நில்லு மாமா. ₹10 தாரே நல்ல பதக்க சங்கிலி தாரே 10 மணிக்கு மேல பத்தல காட்டுது நீங்க ₹10 வேண்டாம் பதக்க சங்கிலி வேண்டாம் 10 மணிக்கு மேல. அப்புறம் நான் வெத்தலை காட்டுக்கு வரல. அப்படி தக்கிட்ட 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 தா. கண்ணாடியை கழிட்டு பாருங்க மாமா. என்னாச்சு? ஐயா நீ கண்ணாடியை மாட்டுப்பா ராசா. நல்லா இருப்பா ராசா. ராசா ஐயோ ராசா அந்த கண்ணாடியை மாட்டு. இப்ப எப்படி தெரியுது? கிளி சீட் எடுக்குமா? ஐயா என்ன பாட வந்து என்னங்க பொட்டிக்காரன் நான் போட்டிருக்கேன். வைக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காமத்தான் போறீங்களே ராசாவே பொட்டிக்கார ராசாவே. கட்டுற 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 கட்டுற. என்ன பிரியா 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 பிரியா. என்ன பிரியா பிரியாங்கிறீங்க? ஓ பிரியா. ஐயா இல்ல என்னங்க பண்ணீங்க? பிரியா பிரியாங்கிறீங்க. காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லிவிட்டு காட்டாமத்தான் ஓ பிரியா. என்னது? அட என்னத்தே பொட்டி
வேற என்னத்த சொல்லுங்க அத சொல்லுங்க. நீங்க தங்கச்சியை கேக்குறீங்களா அக்கா சோதியாவை கேக்குறீங்களா? உங்களுக்கு சரியான சோடி சோதியாதான். அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்க. வைக்கிறேன்னு சொல்லி போட்டு வைக்காமத்தான் போறீங்க. நீங்க வைக்காமத்தான் வைக்காமத்தான் வைக்காமத்தான். கண்ண தெரியல நினைக்கிறேன். ஏன் ஏன் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் நீங்க என்னைய பாக்குற மாதிரியே தெரியலையே? அங்கன்னு இருக்கு இருக்கு இதுல சந்தில சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன். மாமா வேணுமா? கொடுத்து நாடத்தை கெடுக்க. சரக்கு வச்சிருக்கேன், இறக்கு வச்சிருக்கேன். வறுத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன். இப்ப ஏன் ஓகேவான்னு கேட்டீங்க? மாமா கிட்ட தான் கேட்டுட்டு போறதா? மல 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 மருத மல சில 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 சில. முடிச்சிட்டே ஏன் மாமா? அரே யாரு கண்ணு? நீ உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க. நீ சும்மா தானே இருக்கிற. நான் தூடானே மோகினி கை தீண்டாதே மார்கழி வரியா மாப்பிள்ள வரியா. மார்கழி இல்ல மாங்கனி. மாங்கனியா? மாங்கனிகள் தொட்டிலே முன்னாடி காட்டணும். காட்டு பிரியா வாசமுள்ள காட்டு பிரியா. காட்டு ரோஜா கும்பிட போன தெய்வம். கண்ணாடிய கலத்தா பாப்பா தெரியுது, தெரிய மாட்டேங்குது. அண்டைய புழக்க போறேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா. ஒத்த கல்லு இங்க பாருங்க. நாங்க நீட்டுங்க. நாங்க நீட்டுங்களே. எங்க லைவ் போயிட்டு இருக்கா? இல்ல அண்ணா இந்த எக்கோவா ஆஃப் பண்ணுங்க. நாங்க நீட்டுங்க. அளவு பொடிக்கார நாங்க நீட்டுங்களே. சும்மா நீட்டுங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? உங்களுக்கு மொட்டை நாக்கா என்னைய மாதிரியே மொட்டையா பாடுறீங்க. இப்ப பாடின படம் திருப்பி பாடுங்க. நாக்கு தேஞ்சு போச்சு. என்ன போச்சு? ஏத்தா நாடா நல்லா இருக்கா? நாடா நல்லா இருக்குங்கிற மட்டும் கை தட்டுங்க. அப்பா ஓட்டு அதிகமா இருக்கப்ப பிரச்சனை இல்லை. தத்தா தத்தா தண்ணிக்குள்ள டபல ரெண்டும் பந்துக்குள்ள தூத்து மாறி. அப்படி ஆஹா இப்படி ஆட விட்டா ஆடிக்க தாக்கல் விடுமா? டாலுக்கு யாரோ செய்வன வச்சிருக்காரு. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிட்டு இருக்கிற இப்படி வந்து இடிக்கிறீங்களே, உங்களுக்கு மேனஸ் இல்ல? அறிவு இருக்கா? சொல்லுங்க. இது இருக்கா? மகள் தானே. மக்கள் மெய்த்தீண்ட உடற்கின்பம் என்று சொல்லுவார்கள். நம் மக்கள் மெய்த்தீண்ட உடற்கின்பம் அப்படிம்பாங்க. அதாவது பிள்ளைகளுடைய
திருமேனி தந்தை தாய் தந்தையுடைய உடம்பிலே பட்டால் அது அது இன்பமாக இருக்குமா. எனவே பொன்னாடை போர்த்தி விட்டு அதனால என்ன சொல்ல வரேன்னா அவர் எனக்கு அப்பே அதனால சொல்றாரு அந்த வார்த்தை. அருமை பெரியவர்களே, நமது மெய்தீண்டல் உடன்பட்டி மெய்தீண்டல் உடற்கின்பம் உடலுக்கு இன்பம் உடற்கின்பம் உடற்கின்பம் கை தீண்டல் இந்த பொட்டிக்கார் தேவையில்லாம பேசுறாரு. உடன்பட்டி கிராமத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நாடகத்தை காண்பதற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது மலம்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராசா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார்கள். மேலும் நமது பகுதி மின்சாரத்துறை ஊழியர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றார்கள். நமது பகுதி மின்சாரத்துறை ஊழியர் அவர்களும் மேடைக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். இப்பொழுது நமது மலம்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராசா அவர்களுக்கு நமது உடன்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். உடன்பட்டி கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் மனமார்ந்த நன்றி. மின்சாரத்துறை ஊழியர் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். இங்கு மிகவும் சிறப்பாக ஒளி அமைத்திருக்கின்ற அம்மன் ஆடியோஸ் ஒளி நிலையத்தார்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இங்கு வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்கும் தமிழ் யூடியூப் சேனல் நண்பருக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். எனக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய உடன்பட்டி கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எங்களது ஸ்ரீ அம்மன் ஆடியோஸ் உரிமையாளர் சார்பாகவும் ஆபரேட்டர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு அருமையான முறையில் பெட்டி ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி பிரபுராஜ் அவர்களுக்கு உடன்பட்டி கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இங்கு அருமையாக மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை மகன் சுதர்சன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இங்கு அருமையாக ஆல்ரவுண்டு வாசித்துக் கொண்டிருக்கும் மகா வித்வான் KR ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்துகின்றார்கள். இங்கே தாளம் வாசித்துக் கொண்டிருக்கும் அருமை சகோதரர் சண்முகம் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கிறார்கள். இங்கே சீன் அமைத்திருக்கும் எனது உதவியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். ஐயா வாங்க, ரெண்டு பேரையும் வாங்க. காவல்துறை அதிகாரிகள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழாக்குழுவின் சார்பாக அழைக்கப்பெறுகிறார்கள். இங்கு வாயை மூடிட்டேன்னா வாய்க்குள்ள வந்து விழுந்திருக்கலாம். என்னடா வீரமணி இப்படி போற? யார் வீரமணி? பொளந்து நம்மள மாதிரி தான்டா இருக்கு. அவன மோச்சார ஒரே மாதிரி இருக்கு. ஏமா இது கூட வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீங்க செய்றீங்கறீங்களே. உன்ட்ட ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். சமைக்கிறதுல பெரிய ஆளா? நீங்க செய்யறதெல்லாம் நாங்க செய்றோம்னு சொல்லல. எங்க நாங்க செய்யறதெல்லாம் நீங்க செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? நாங்க துணி துவைப்போம். நாங்களும் துணி துவைப்போம். நாங்க பாத்திரம் விளக்குவோம். நானும் பாத்திரம் விளக்குவேன். நாங்க சமைப்போம். நானும் சமைப்பேன். என்ன சமைப்பீங்க? நான் எல்லாம் இருமா.
நீ சமைக்கிறதுல பெரிய ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான் பெரிய. யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். இப்ப நம்ம ஊர்ல கோயில் திருவிழா நடக்குது. இந்த கோயில் திருவிழா அன்னதானம் ஒரு விழா வச்சிருப்பாங்களா? வச்சிருப்பாங்க. இந்த அன்னதானத்துல ஆம்பளை சமைப்பானா பொம்பளை சமைப்பானா? ஆம்பளைல தான் சமைப்பாங்க. ஆம்பளைல தான் சமைப்பாங்க. அங்க கூட ஒரு லேடிஸ் 2 பேர் இருப்பாங்க. ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்க. அந்த கல்யாண வீட்ல சமையல் பண்ணனும். ஆம்பளை சமைப்பானா பொம்பளை சமைப்பானா? ஆம்பளை தான் சமைப்பாங்க. அங்கேயே பெண்களை வச்சிருப்பாங்க. எதுக்கு? இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு மொட்டையா சொல்லி தொலையாத மூதேவி அங்கேயே வேலைக்கு வச்சிருப்பாங்க. அங்க வேலைக்கு வச்சு வெள்ளை பூண்டு கருப்பு பூண்டு இந்த பூண்டெல்லாம் நறுக்கி போட்டு மொத்தமா தள்ள ஓட்டு கொடுத்துறக்கா அங்க வச்சிருப்பாங்க. டேய் புளக்க போறேன். இவ்வளவுக்கு தான் அங்க வச்சிருப்பாங்க. நீ சமைக்கிறதுல பெரிய ஆளுங்கறியே. கறி குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்றியா அப்போ? சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு ஓடி போறியா? இந்த ஊரை விட்டு உடனே வர நீ சொல்ற. அந்த போட்டின்னு வந்துருச்சு. அவன் எங்கட தோத்து போறான் அன்னைக்கு. நான் மட்டும் வைக்கிற மாதிரி நீ குழம்பு வச்சிட்ட நீ என்ன சொல்ற நான் கேக்குறேன். ஒரு கறி குழம்பு வைக்க தெரியாது. ஒரு டான்ஸரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நீ சொல்ற நீ மட்டும் சரியா சொல்லு கால்ல. முத அடுப்பை பத்த வச்சுக்கணும். சட்டியை தூக்கி அது தலையில வைக்கணும். அடுப்புல சட்டினா இந்த சட்டி இல்ல. குழம்பு வைக்கிற சட்டி. வச்சு கொஞ்சமா வேப்பெண்ணெயை ஊத்தி சோம்பு சீரகம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் அது தலையில கொட்டி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா வேப்பிலையை உருகி ஒரு கைப்பிடி அகலம் வேப்பிலையை உருகி அதில் போட்டு நல்லா தாளிச்சுக்கணும். ஒரு 2 கிலோ சிக்கன் எடுத்துக்கணும். நல்லா போட்டு அதில் நல்லா வதக்கி எல்லாத்தையும் போட்டு தலையில கொட்டி கொஞ்சமா 5 கிலோ புளியை கரைச்சி ஊத்தி வச்சா கறி குழம்பு ரெடி. ஜெயபிரியா அவர்களே, உங்க புருஷன் எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? சிங்கப்பூர்ல இருக்காங்க. மசிர்ல கூட சிங்கப்பூர்ல இருந்தே வர மாட்டியா? நீ ஏன் விசாக்கு பணம் கட்டினாலும் வர மாட்டாண்டி? ஏன்டா அப்படி சொல்ற? இந்த லட்சண மசிர் ரெடி குழம்பு வச்சு ஊத்துற மசிர்ல இங்க வருவே. இப்பதான் தெரியுதா அளவு தப்பா சொல்லிட்டேன். ஒருவேளை 6 கிலோ புளியை ஊத்திக்கங்க. அப்பதான் 6 கிலோ புளியை ஊத்தாத. கொஞ்சோண்டு மாட்டு மூத்திரத்தை புடிச்சு ஊத்து. ஐயா அத ஊத்த கூடாது. அது வந்து ரசத்துக்கு தான் ஊத்தணும். ரசத்துக்கு மூத்திரத்தை கோமியம் ஏண்டா ரசத்துக்கு மாட்டு மூத்திரத்தை ஊத்துறிய? புளி குழம்புக்கு எந்த மூத்திரத்தை ஊத்துவ? மூக்கு பொடி இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் போட்டு அதுல வச்சா அது நல்லா இருக்கும். கொஞ்சமா டேஸ்டுக்கு செங்கத்தூள் போட்டுக்கங்க. இந்த புள்ள பேச்சை கேட்டு நாளைக்கு போய் சமைங்கத்தா குடும்பம் நல்லா புழுன்னு இருக்கும். ஏன்டா அப்படி சொல்ற? சரி விடுமா. நீ வேணா உள்ள வட உனக்கு நான் பாயாசம் வச்சு. என்ன மசில் நீ வைக்கிற பாயாசம் புழுன்னு இருக்கு எனக்கு தெரியாது. சரிமா ஒரு சின்ன சந்தேகம். ஏத்தா நான் சொல்றேன் தப்பா? என்ன எல்லாம் சிரிக்குதுங்க? நீ சொன்னது உண்மையாலன்னு கேட்க கூட்டத்துக்கு மட்டும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வா. நான் சொல்ற மாதிரி உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சமைச்சு போடுங்க. உங்க வீட்டுக்காரர் உங்க பக்கத்திலே வர மாட்டியா? அந்த ஏரியா பக்கம் தலை வச்சு கூட பழக்க மாட்டான் புருஷக்காரன். இவ்வளவு பேசுறியம்மா. சமைக்கிறதுல வாய் ரொம்ப பேசுறா. இங்க இவ்வளவு பேர் பெண்கள் உட்கார்ந்திருக்காங்களே. என்னை பெத்த ஆத்தா யாராவது நாகரிகமா துணி போட்டு உட்கார்ந்திருக்காங்க? என்னது? நாகரிகம் இல்லாத கொஞ்சம் அமைதியா இருங்க நீ. நாகரிகம் இல்லாத துணி போட்டு உட்கார்ந்து. இல்ல ஒண்ணு புடவை கடிக்காங்க இல்ல சுடிதார் போட்டுருக்காங்க. எவ்வளவு அருமையா என்னை பெத்த ஆத்தாலாம் அப்படியே மகாலட்சுமி மாதிரி உட்கார்ந்து நாடகம் பார்க்கற. உண்மையிலே நம்ம ஊர்ல அவ்வளவு சிறப்பா இருக்கு. இந்த பெண்கள் இவ்வளவு அருமையா உட்கார்ந்து நாடகம் பார்க்கறாளே. பெண்கள்லாம் இந்த சுடிதார் ஒரு இல்ல. இந்த சுடிதாருக்கு லெக்கின்ஸ் பேண்ட் ஒன்னு தூக்கிட்டு மாட்டியல்ல. ஏன் அது என்ன அங்கங்கள்லாம் மறைச்சு தானே காட்டுது? என்ன வேகமா மூடுற? இருடா லெக்கின்ஸ் பேண்ட போடுற தப்பு இல்ல. அந்த பேண்ட நீ தூக்கி மாட்டினாலும் இப்படி இருக்கிற குண்டி பிரிஞ்சிக்கிட்டு இப்படி தெரியும். அந்த பேண்ட போடுற தப்பு இல்ல. போட்டுக்கிட்டு ஒரு வண்டி கிண்டி ஓட்டுற பொம்பளை இந்த ஸ்கூட்டி எப்படி இருக்கணும்? இப்படி நிமித்து இப்படி காலத்துக்கு போட்டா பரவாயில்ல. இவங்க ஸ்கூட்டியை நிமித்து பார்வதி போ மாடி எங்கடா மிதிக்கிற? இவங்க தூக்கி போடும்போதே கீழே இருக்க 36 தையலும் புருட்டட்டின்னு விட்டு போயிடும். 36 தையல் அது எப்படி உனக்கு தெரியும்? இவங்க ஏறி ஸ்கூட்டில உட்கார்ந்து புருட்டு அதனால பின்னாடி இருக்க டாப் பப்பர பேண்ட் தூக்கி பின்னாடி பாரு. அக்கா கிண்டி ஜூவரா இருக்குடா. வண்டியை ஓட சொன்னால குண்டியை பார்த்து ஓட சொன்னா மோகனே பப்பரல வண்டியோட குண்டி பறிச்சா தெரிஞ்சா குண்டியை தடி பாப்பா. நீ எதுக்குடா அத பாக்குற? அதான் நல்லா தெரியுது. ஆமா எந்திரச்சு போய் சூட கட்டிய வாங்கிட்டு வாங்க. எதுக்குடா? முத டிஸ்டி சுத்தி போடுமா? அது ஏகனே சுத்தி போட மாதிரி இருக்கு. இது கூட பிரச்சனை இல்லடா. இந்த பெண்கள்லாம் லெக்கின்ஸ் போற கூட பரவாயில்ல. ஹீல் சோஜ செருப்பு மாட்டிட்டு தெரியல. அது எதுக்கு போடுறீங்க? மேக்ஸிமம் செப்பல் போடுறது எதுக்கு? கீழ கடக்குற எச்சி மிச்சற கூட முள்ளுக்குள்ள குத்திர கூடாதுங்கறது. அதெல்லாம் அப்ப இப்போ உள்ள பொம்பளை புள்ள எதுக்கு தெரியுமா செருப்பு போறியே? கொஞ்சம் திரும்புங்க. இது நல்லா சூப்பரா இருக்கு. இந்த குண்டி இல்லாத புள்ளைய ஹீல் சோஜ செருப்பாம்டா. இப்படி இருக்கும். அந்த செருப்பை படிச்சு வச்சுக்க. எங்க தப்பற? ஏமா இப்படி இருக்கிறது டபார்னு இப்படி தூக்கிடும். நடக்கிற பாத்திருக்கியா? அங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்னு இதே தான் பாத்துட்டு இருப்பியாடா? என்ன மாமா நல்லா இருக்கா? சூப்பர். இது கூட பிரச்சனை இல்ல. ஐயா கீழ விழுந்துறாங்க. ரைட் ஓகே. அதனால ஒண்ணும் பிரச்சனை. இது கூட பிரச்சனை இல்ல. இந்த பொம்பளை புள்ள நைட்டி ஒன்னு ஓரியே. இந்த பொம்பளை புள்ள நைட்டி மேல எப்ப போடணும்? நைட்ல தான் போடணும். நைட்ல போட்டா அதுக்கு பேர் நைட்டி. பகல்ல போட்டா? பகல்ல போறிய ஜெயபிரியா நீ என்ன பகட்டியா? டா இதான் சொல்ற. இந்த நைட்டிய போற தப்பு இல்லடா. ஏன் நைட்டி போறனால என்னங்க? உடம்புல இருக்க ஒரு பாகமும் வெளிய தெரியாது. நல்ல அருமையா தலவாணிக்கு வர மாட்ட மாதிரி மாட்டிக்கிறீங்க. நைட்டி எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? இந்த நைட்டிய போற பொம்பளை புள்ள. இந்த நைட்டி முத எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? இந்த நைட்டிய முத எதுக்கு கண்டுபிடிச்சானா ஆபரேஷன் தியேட்டர்ல குழந்தை இருக்கும்போது சிரமமா இருக்கும். இந்த நைட்டிய முத டப்புனு ஒரு அப்படி இல்லடா. டப்புனு தூக்க ஒரு கிளிகிளிக்கா தூக்கி போட அதுக்கு தான் கண்டுபிடிச்சது. இத நீங்க ராத்திரில ஒரே போட்டு தொலைங்க. பகல்ல போட்டுக்கிட்டு இந்த துண்டை அப்படி எடுத்து இதையும் மறைச்சு போட்டா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எதை மறைக்கணும்? துண்டை தூக்கி தூர போட்டு கோயில் மாடு வரும் பாத்திருக்கியா? அங்க இருந்து நீ 2 அடி எடுத்து வச்சா அது 2000 அடி அடிக்கும். வர்ற ரோட்ட பாப்பானா மட்டும் பூட்ட பாப்பானா? எங்களையே குறை சொல்றீங்க. நாங்க மட்டுமா பேண்ட் அப்படி போடுறோம்? நீங்களும் தான் பேண்ட் போடுறீங்க. இந்த லோகிப்னு ஒரு பேண்ட் ஒன்னு கண்டுபிடிச்சு
பாத்தீங்களா? அரை குண்டி தெருவுக்கு போட்டு நீங்க வீதி நடக்கறீங்க. நீங்க எங்க சொல்றீங்களா? சரி விடுடா. நீங்க சொல்றேன் முடிவு பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம் பண்றீங்க? வெள்ளி வியாபாரம் பண்றேன். என்னது? இளநீ. இளநியாடா? ஏண்டா உன் காதுல என்னடா விழுகுது? ஓ வியாபாரத்தை சொல்லுடா. நான் 7 வயசுல எழுதி வித்தவே. நான் 7 வயசுல எழுதி வித்தவே. 14 வயசுல எனக்கு நின்னவே. 4 வயசுல. நீங்க பணக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் நீங்க பணக்காரனுக்கும் மாமா. இளநீ 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 இளநீ. ஐயா చెప్పాలని ఇది గుంటాలని చెప్పాలని ఇది గుంటాలని இளநீ 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 இளநீ. நீங்க இளநீ வியாபாரம் பாக்குறீங்க. உங்களோட சேர்ந்து நான் இன்னைக்கு இந்த இளநியை குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி தெரியுமா? அண்ணே புடிங்க. அடித்தா வடி போட்ட புள்ள దాబని బట్ట పుల్ల தங்க நிற உள்ள புள்ள தங்க நிறம் உள்ள புள்ளே வரும் தை மாசம் புறக்கட்டுண்டி என்னதே குண்டியா வரும் தை மாசம் புறக்கட்டுண்டி உனக்கு தாலி ஒண்ணு கொண்டு வாரு தாய் மாமே மகளே என் தலச்சியான கொடிய 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 தனிப்பட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள தவணி பட்ட புள்ள தங்க நிறம் உள்ள புள்ள தனிப்பட்ட புள்ள தங்க நிற உள்ள புள்ள நமசா பிறந்ததுமே தாலி 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 ஒண்ணு கொண்டு வர தாய் மாமே மாலே என் தலச்சியான கொடியே தாய் மாமே மாலே என் தலச்சியான கொடியே ஏன்டா சேவரியா? ஐயோ இந்த பேரை சொல்லி என் பேர் அழகான பேர் ஏன் அப்படி பேரை கெடுக்கறியே? என்னடா? ஜெயப்பிரியா. செய்ய வர்றியா? ஜெயப்பிரியா. செய்ய வர்றியா? செனப்பிரியாவா? ஏன்னா அவன் என்ன பீ வராதான்னு கேக்குறியா? சரி ஜெயப்பிரியா அவர்களே, நான் ஒன்னு கேட்டா கோச்சுக்க மாட்டீங்களே? சும்மா கேளுங்க. உங்களுக்கு நல்லா பேக் தூக்கலா இருக்கு, அதனால ஒரு பாட்டு பாரு. அந்த பாட்டுக்கு ஒரு ஆட்டம் ஆடுறீங்களா? சங்க உறுப்பினர் காரக்குடி நடிகர் சங்க உறுப்பினருமான நாகேந்திரன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறது. பொன்னாடை போற்றி சிறப்பு செய்த உடன்பட்டி கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண்பதற்காக சிறப்பு விருந்தினராக வந்திருந்த மலம்பட்டி பஞ்சாயத்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திரு ராசா அவர்களுக்கும் இங்கே குழுமியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் நான் சார்ந்துள்ள கலைக்குழுவினர்களுக்கும் எனது பணிவுகளார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உண்மையோடு உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாம் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்பாம் நன்றி நன்றி கந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். சோடாபட்டி சோடா பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி இது கொட்டாங்கூச்சிடி பட்டாம்பூச்சிடி இது பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி இது கொட்டாங்கூச்சிடி பளபளன்னு சொல்லிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி அழகே அழகே உன்னை மனைவி ஆக்கவா கனவுல கையா பிடிக்கணும் கண்டதுமே கட்டி பிடிக்கணும் கனவுல கையா பிடிக்கணும் கட்டதுமே கட்டி பிடிக்கணும். பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி இது கொட்டாங்கூச்சிடி இது கொட்டாங்கூச்சிடி. ஹாய் போயிட்டு வந்துட்டு என்னதுடா? ஆய் ஆமா நீங்க போய் விட்டாலும் அப்படியே ஒரு கூட தெரி போயிரும். ஆமா நீங்க போயிட்டு 2 வாளி தேவைப்படும். அதான் நீ திங்கிற 2 இட்லிக்கு ஒரு கை பீப்பல் உன்னை இதெல்லாம் கேட்டாங்களா? இருத்தா ஆளுகளை மண்டைகளை பாருங்க, ஆளுகளையும் கொண்டையிலையும் பாரு. கொண்டைய பார்க்காத இருத்தா வந்தோன கொண்டைய பாரு. தேவையில்லாம பேசுற மரியாதை கெடுத்து நீ போடுங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஆளுகளை மண்டைகளை பாருங்க. போற ஓட்ல பொட்டி தெரிச்சு போயிரும். போற போற குண்ண குடிக்க அண்ணன் அப்படி எடுத்து நான் போற ஓட்ல டப்பா டான்ஸ் ஆடி போயிரும். ஏறிக்கு மிச்சம் நாளைக்கு செத்து போயிரும். நான் ஏறிக்கிட்டு மிச்சம் நீ பூரி சட்டு மாதிரி பொளந்துட்டு போயிரும். போட்டு நசிக்க போடுவேன் நசிக்க. நான் போட்டு பிதிக்கி முடியும் பிதிக்கி. கூடைய போட்டு கவுத்தி போடுவேன். நான் கூடைகளை போட்டு இமிக்கி முடியும் இமிக்கி. மல்லாக்க படுக்க வச்சு வாயில துணிய வச்சு உலக்க வச்சு. நான் மல்லாக்க போட்டு வாயில துணிய வச்சு அமிக்கிட்டு போறேன் பாத்துக்க. என்ன சொல்றேன் அவன்? சுனிமா நான் சொன்னது துணி. டேய் அண்ணா லூக்கு போடா என்ன? டேய் ஏய் நான் துணி வச்சிருக்கேன்யா. நான் எதுக்கு உலக்க வச்ச அமுக்கறேன்? ஏய் உயிரோட வச்சு கொல்ல பாக்குறியாயா? ஏமா நான் எந்த பப்புனு இடிக்க வரல ஓடி போக மாட்டேன். இவன் இடிக்க வந்தா மட்டும் தெரிச்சு போயிடுறேன். ஏன்டா நீ அப்படி வச்சு இடிக்கிறடா சண்டாளா. ஓபடி இருமா முதல்ல ஒரு ஆம்பளை வந்துன்னா ஆம்பளை இதே மரியாதை கொடுத்து பேச. ஏன்டா இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்க? எட்டிட்டு
யாரா ஆம்பளை நீங்களே? அப்ப என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படிதான் தெரியுது? இல்ல வேற ஒரு மாதிரி தெரியுதா? நீங்க ஆம்பளை புள்ள. ஓ அப்படி சொல்றீங்க. ஒரு ஆம்பளை புள்ள வந்து ஆம்பளைனா யாரு தெரியுமா? ஆம்பளை யாரு? இந்த பானிபூரி வாங்கிட்டு போறானே. ஏய் இந்த பாரு உட்கார்ந்திருக்காங்க. யாரு? நல்ல நல்ல பழுத்து இருக்கா பத்தியா? நல்லா பழுத்து. ஆமா இப்பெல்லாம் இந்த மாதிரி செய்தியில உட்கார்ந்தா பழுத்துதான் இருக்கு. எனக்கு என்னமோ தெரியல. வர வர இந்த மாதிரி ஆண்மகனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஓ வயசான ஆளுங்கலாம் கொஞ்சம் சிரமமா இருக்குங்க. நான் அந்த அவரை விரும்பலாம்னு இருக்கேன். யாரு? இந்த கையை கட்டி உட்கார்ந்து. இந்த கையை கட்டி உட்கார்ந்திருக்காரு. தெரியும். இப்ப அந்த மாதிரி ஆளை கல்யாணம் பண்ணா தான் கொஞ்சம் நின்னு செய்றாங்க. டா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாடா. உன்னை ஒச்சரிக்கிற மரியாதை ஓடி. நான் உன்னை ஒச்சரிக்கிறேமா? இருமா ஒரு ஆம்பளை வந்து பேசுனா ஆம்பளைட்ட முதல்ல மரியாதை பேச கத்துக்க. நீங்க பொம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. எப்பவுமே பொம்பளைக்கு ஆம்பளை மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆம்பளைக்கு எப்பவுமே பொம்பளை நாங்களே மரியாதை கொடுத்து தான் பேசிட்டு இருக்கோம். எந்த இடத்துல பொம்பளை நீங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எந்த இடத்துல நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலயும் நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலயும் நாங்க ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து. இவளை பேசுறீங்க ஓவருக்கு. நீ தான் சூட் கேஸ் பண்ண மாதிரி மேல மேல போயிட்டு வர. பேசுடா. ஏறி உன்னை இப்படி பார்த்து பேச இல்லடா ஓவருக்கு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. உனக்கெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிற டான்ஸா போட்டுடு மாலாதேவி. இந்த இருக்கிற போல பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. இங்க ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ஆண் வர்க்கம் உள்ள நல்லா ஜோரா கை தட்டுங்க பங்காளி. நல்லா ஜோரா கை தட்டுங்க. எங்க நாங்களும் ஒண்ணு சலிச்சவ கிடையாது. பெண் வர்க்கம்லாம் சேர்ந்து ஜோரா கை தட்டுங்கடா. தட்டுங்கடா. இன்னைக்கு ஓட்டு எனக்கு தான் அதிகம். என்னடா இப்ப என்ன பண்ற? என்னடா அம்மா நீங்க சொன்னதை நாங்க செஞ்சிட்டோம். ஆட்டு மந்த மாதிரி வந்து உட்கார்ந்திருக்குது புட்டு. ரெட்டகிளி நீங்க ரெண்டு பேரும் தட்ட மாட்டீங்களா? விசிறி வச்சு விசிறிக்கிட்டு பங்காளி நல்லா ஜோரா கை தட்டுங்க பங்காளியா. சிச்சுங்க ரெண்டு பேரும். பெண் வர்க்கம் சலிச்சவ கிடையாது. ஜோரா தட்டுங்க. நல்ல சத்தமா. ஏதா அந்த விசிறி வச்சு விசிற பச்சைக்கிளி. சரி இருடா. பார்போ கோலே கடிக்க போறேன். ஏ மங்காளிய கை தட்டினா ஓ மங்காளி கை தட்டால. ஆமா தட்டாங்க. நீங்களே விசில் அடிக்க பங்காளியா. இரியா. பெண் வர்க்கமா சேர்ந்து இந்த பாரு விசில் அடிக்குது. அப்புறம் என்ன பண்ணுவே? நீங்க எல்லாம் சேர்ந்து கொலவ போடுங்க பாப்போம். இப்ப என்ன பண்ணுவ? கொலவ போடுங்க. இன்னொரு வாட்டி போடுங்க தா. இல்ல கொலை வேணா அப்படி சத்தா வரணும். கொலவையாது அந்த நீங்க என்ன கொலவ போடுங்க. யாரு? நாங்க உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஆத்தாக்கு இப்ப கொலை என்ன படுக்குது? கொலை போட முடியாம தான் படுக்குது. சரி விடு. இவ்வளவு சொல்லிட்டால என் வர்க்கம் உள்ள கை தூங்க பங்காளி. எங்க ஓ வர்க்கம் நம்ம வர்க்கம் கை தூங்குங்கடா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வீரமணி நீ தோத்துட்ட. வீரமணி நீ தோத்துட்ட. பங்காளி நீங்க எல்லாம் காலை தூக்குங்க. எங்க பங்காளி? அந்த பையன் கூடத்துல உட்கார்ந்து ரெண்டு கால தூக்குறியா? தூக்கிட்டால எங்க ஓ வர்க்கம் தூக்க சொல்லுவாப்பா. எங்க நான் தூக்க சொல்லுமா பாப்பா. பட்டே பொளத்துறே பாத்துக்க. ஏம்மா ஆம்பளை என்ன செஞ்சாலும் இவ்வளவு பெரிய கூடுதல பொம்பளை உங்களால செய்ய முடியாது. ஏய் நாங்க இப்ப செஞ்சோம்ல. முதல்ல ஜோரா அதுக்காக பெண்களுக்கு முத கை தட்டி. இல்ல பரவாயில்லை. ஏன்னா இந்த ஊர்ல தான் உட்கார்ந்து நாடா பாக்குறது இல்லாம நல்லா கை தட்டியாதா. அந்த அளவுக்கு ஆண்மகங்களும் ஃப்ரீயா விட்டுருக்காங்க. அதுதான் காரணம். இப்பெல்லாம் ஃப்ரீயா தான் விட்டுருப்பாங்க. காலைல உனக்கு அப்புறம் வீட்ல தெரியும் ஆண்டிங்க அப்பா அம்மாவளே. யாராவது ஏதாவது பண்ணா அந்த நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. என்ன? ஒரே ஒரு டீ ஒரு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருங்க. புருஷன் மாதிரில பாத்ரூம் விட்டு நகர கூடாது என்கிட்ட. இப்ப போறோடுமா மஷின்ல கூட உருப்படாதுடா. அதனாலதான் என் புருஷன் சிங்கப்பூர்ல இருக்கான். எதுக்கு? அப்ப நீ பேதி மாத்திரை கொடுத்தா அந்த சிங்கப்பூர்ல இருப்ப மஷின் தான் இங்க வருவே. ஏம்மா 50,000 பணம் கட்டி அடுத்த வருஷம் வர சொல்லிக்க. நான் திருப்பி 1 லட்சம் ரூபாய் கட்டி அனுப்பிச்சு விட்டுருவேன். மனுஷனாடி நான் மனுஷனா இருக்கனால அந்த ஆளை அனுப்பிச்சு விடுறேன். ஏம்மா கட்டிய கணவர் இல்ல. கட்டிய கணவன் தான் கட்டினவங்கள போயிரணும். என்ன மஜிரி கட்டிக்கிட்டு பின்னாடி ஏத்திட்டாங்க. இரு கூடதுக்குள்ள சாமி வருது. அடிவாரா மாதிரி அடிவாரா சட்டிய தூக்கிக்கிட்டு. ஏம்மா இவளது பேசுறியே. ஒன்ற ஒரு சின்ன விஷயம் கேக்குறேன். நல்லா கேளுங்க. ஒருக்கு ஆண்கள் உட்கார்ந்திருக்காங்க, இவருக்கு பெண்கள் உட்கார்ந்திருக்காங்க. ரெண்டு பேரும் இன்னைக்கு சரிக்கு சமமா உட்கார்ந்து. சரி சமமா உட்கார்ந்திருக்காங்க. இடம் வச்ச மாதிரி இருக்கா? பெண்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆம்பளை மரியாதை கொடுக்கணும்ல. ஏன் அந்த இடத்துல மட்டும் கயிறு கட்டி விட்டுருக்காங்க? எதுலமா? அது வந்து போஸ்ட் மரத்துல யாரும் தட்டி விழுந்துடாம இருக்க. பெண்களுக்கு நாங்க எல்லா இடத்துலயும் மரியாதை கொடுக்கறோம்னு சொன்னேன்ல. நான் போஸ்ட் மரத்துல தட்டி கீழ விழுந்துருவாங்க. ஆமாடா. பெண்களுக்கு நாங்க எல்லா இடத்துலயும் மரியாதை கொடுக்கறோம்னு சொன்னேன்ல. பெண்கள் வயசுக்கு வந்தா ஆம்பளை நாங்க சடங்கு சுத்தி உங்களுக்கு ஒரு விழா வைக்கிறோமா? ஆமா. நடக்குதா இல்லையா? ஆமா. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா ஆம்பளை உங்களுக்கு நாங்க சடங்கு சுத்தி ஒரு விழா வைக்கிறோமே. சரி. எங்காவது ஆம்பளை வயசுக்கு வந்து அவனுக்கு சடங்கு சுத்தி ஒரு விழா வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? நான் தெரியாம தான் கேக்குறேன். பொம்பளை நாங்க வயசுக்கு வந்தா வெளியில தெரியுது. ஆம்பளை நீங்க வயசுக்கு வந்தா வெளியில தெரியுதா? பெண்கள் நீங்க வயசுக்கு எப்படி வருவீங்க? நாங்க ஓடும்போது வரலாம், உட்காரும்போது வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வேணாலும் வருவீங்க. ஆனா நாங்க ஆம்பளை அப்படி கிடையாது. எங்க ஊர் சீமக்கருவில தான் நாங்க வயசுக்கு வருவோம். எப்படி? அங்கதான் டெஸ்ட் நடக்கும். என்ன டெஸ்ட்? ஊத்து ஊறிச்சா ஊருலங்கற டெஸ்ட். யூரின் டெஸ்டா? அங்க யூரின் டெஸ்ட்னா மாசமா இருக்காங்க. யூரின் டெஸ்ட் எடுத்து பாக்குறதுக்கு அது வேற டெஸ்ட் பார்க்கணுமா? இது கூட பிரச்சனை இல்ல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மாசம் ஆவீங்க. மாசம் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு விழா நடத்துவாங்க. வளகாப்புங்கற விழா. வளகாப்புன்னு விழா போடுறாங்களா? மாசமா இருக்க உனக்கு வளகாப்பு போட்டு விடுறாங்களே. மாசம் ஆகணும் எங்களுக்கு வேணா ஒரு பித்தளை கப்பா தூக்கி மாட்டுறாங்களா? அந்த இடத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது யாரு? யாரு? நாங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். நாங்க மாசமாயி புள்ள பக்கறோம் நாங்க. அந்த வலி எங்களுக்கு தானே. அந்த வலியில பாதி கொடுங்கன்னு எங்க ஆம்பளை
நீ சரியான ஆம்பளை. 10 மாசம் வேணாம், ஒரு 5 மாசம் சுமந்து காட்டு, ஒரு 2 மாசம் சுமந்து காட்டு. உன்னால புள்ளைய பெக்க முடியுமா? அருமையா சொன்னீங்க. பெண்வர்கள் நல்லா ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. உங்களுக்காக தான் பேசுறேன். அருமையான ஒரு வார்த்தை. உங்களுக்காக தான் அவளை சப்போர்ட் பண்ணி இந்த பொம்பளை அவளை பேசிக்கிட்டு இருக்கு. பொம்பளையா? ஏமா நான் சொல்றேன். இந்த பெண் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சின்ன விஷயமா ஜெயபிரியா அவர்களே, சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம். அமைதியா இருங்க. பெண்கள் நீங்க 10 மாசம் வந்து புள்ள பாக்குறீங்க. ஐயோ 10 மாசம் திங்க முடியாம, உடுற முடியாம, பெற முடியாம நாங்க படுக்கிற பாடு. சரி விடுங்க. ஓடி சுத்திருமோன்னு எந்திரச்சு உட்கார்ந்து பரண்டு படுக்கிறவங்கள நாங்க படுற பாடு. ரொம்ப நீங்க சிரமப்படுறீங்க இல்லைன்னு சொல்லல. ஆம்பளை உன்னை நான் கஷ்டப்பட்டு மாசமாக்குறேன், நீ புள்ளைய வைக்கிற. என்ன நீ மாசமாக்கு, நான் ஒரு 10 மாசம் வந்து புள்ள வைக்கிறேன். ஏலே ஏலே ஏடா அப்படி பட்டு கிடக்குறா? ஐயே எந்திரா. அட எந்திரா. என்னடா அப்படி கிடக்குறா? பைத்தியக்காரா எந்திரா முத. எந்திரா முத. என்ன பாபா? எனக்கு வாயில எந்திரா முத. அட மாசமாக்குமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க மாசமாக்குனா நான் மாசமாவேன். சரி. நான் உன்னைய மாசமாக்குற திருப்பி நான் தான்டா மாசமாவேன். நீ மாசமாக மாட்ட. தெரியுதா? நூலு மேல செல்ல பட்டாலும் சேல மேல உதுவட்டாலும் அதுதான் கிழிஞ்சு போகும். காரணம் என்ன? என்ன? கர்ப்பப்பைன்னு ஒரு இதை எங்கள்ட்ட தான் ஆண்டவன் வச்சு படைச்சிருக்கான். சரி. நீ எந்த பையில சுமப்ப? சரி இருந்த வரேன். என்னடா போய்ட்டான் ஆளகானா? நான் இந்த பையில சுமக்கிறேன். நான் அப்படி வா மாசமாக்கு. என்ன மூக்க மாத்திட்டு வர? ஏய் இவன் டிசைன் டிசைனா போடுற. மாசமாக்குடா. நீ அப்படியே ஏய் நீ யார் பத்த வேறாது? என்னம்மா? வந்து மாசமாக்குமா? அவங்க போடுறவங்க நீ போட்டு முடியா? என்னடா? மாசமாக்குறாடா. சரி யாரமா சொன்னா மாசமாக்குறானே வந்து மாசமாக்குமா? ஐயோ இருங்க. போட்டின்னு வந்துருச்சு. போட்டின்னு வந்து ஆம்பளை பொம்பளை இல்ல. நம்ம ஜெயிக்கனா என்ன வேணா பண்ணலாம். ஆமா. உன்னைய நான் மாசமாக்குறேன். சரி. ஆண்டவன் புள்ள பெக்கறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி வழியை வச்சிருக்கான். நீ எந்த வழியில பெப்ப? இப்பெல்லாம் எங்கடி வழியில உள்ள வரக்குது. கொண்டி ஆஸ்பத்திரியில ஓட்டு மலாங்க போடு. அப்படி சொல்லாத. ஏன் நீ அப்படி முக்கிட்ட மத்தியல? அட ஏமா இப்பெல்லாம் முக்கி பெக்கறா ரொம்ப சிரமம். ஆஸ்பத்திரியில கொண்டு விட்டு 2 வாட்டி உட்கார் எந்திரிக்க சொல்லுவா. புள்ள வரதான் பாப்பா வரல ஒரு கிளிய கிளி தூக்கி வெளிய போட்டு மூடி விட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் இப்ப எவ்வளவு டெக்னிக்கல்ல போயிட்டு இருக்கு. இது கூட பிரச்சனைடா. இது பிரச்சனை இல்லையா? குடிக்கிறதுல கூட ஆம்பளைல எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? குடிக்கிறதுல என்னையா நல்லவங்க? சரிமா என்னோட ஒரு சின்ன சந்தேகம் கேக்குறேன். அத உதறாதடா. ஏன்டா? அப்படியா? வேற யாரு நம்ம ராஜாவோட துணுதே அப்படிதான் இருக்கு. சரி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சின்ன சந்தேகம். புள்ள பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் இப்ப எவ்வளவு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கு? அப்ப 18 அதுக்கு அப்புறம் 24 ஆச்சு. இப்ப எவ்வளவு தர? இப்ப 25000 கொடுக்குறாங்க. புள்ள எங்க அவள வேமா போற? அடுத்த புள்ள பக்கறதுக்கு. அது அந்த சிங்கப்பூர்ல இருக்க அங்க போய் மஜில பாப்ப. நீ என்ன மஜில நீ யாரையா இடையில வர கூத்துல கோமாளி வந்த மாதிரி? ஏமா மாசமா இருக்க உனக்கு இந்த கவர்மெண்ட் 25000 பணம் ஏத்துது. மாசம் 25. ஆமாடா. பிள்ளை பாக்குற உனக்கு கவர்மெண்ட் 25000 ஏத்துது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க ஒரு ராத்திரி புள்ள மங்கு மங்குன்னு உழைக்கிறோமே. எங்களுக்கு ஒரு 450 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏத்துறாங்க. இல்ல கழுத ஒரு 250 ரூபாய் கொடுக்குறாங்களா? அரசாங்கத்தை பத்தி அப்படி குறை சொல்லாத. எங்களுக்கு 25000 ரூபாய் பணம் கொடுத்தாலும் போனா போது ஆம்பளை பாவம்னு உங்களுக்கு 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அது மட்டுமா? ஆப்பிள், ஹார்லிக்ஸ், அரிசி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க? எதுக்கு? 3000 ரூபாய் பணம் ஆம்பளைக்கு எதுக்கு? எதுக்கு? குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா ஆம்பளைக்கு கொடுக்குறாங்க 3000 ரூபாய். அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் எதுக்குடா? ரத்த ஊறணும்ங்கறகாண்டி. இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்தம் ஊறுனா என்ன ஊராட்டி என்னடா? ரெக்கையே இல்லாத கிளி கூண்டுக்குள்ள கடந்தா என்ன வெளியே கடந்தா என்ன? தெம்பா இருக்கலாம்ல. தெம்பே கம்பே இல்லாத போய் என்ன மயிருக்கு தெம்பு இருக்கு? ஆனா இருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க. என்ன? என்னடா நாடா வந்து ஆண்டாங்க நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லாம போயிட்டாங்களா இருக்க கூடாது. சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கிற தாய்மார்கள் எத்தனை பிள்ளை வேணாலும் பெத்துக்கங்க நான் வேணாம் சொல்ல. ஆனா குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒண்ணு மட்டும் நீங்க பண்ணாதீங்க. உங்க வீட்டுக்காரங்க பண்ணுங்க. குடும்ப கட்டுப்பாடு அப்பதான் நாட்டுல வந்து மக்கள் தொகை குறையும். நீ நினைக்கிற தப்பு. ஏற்கனவே மக்கள் தொகை தொந்து வச்சுதான் இங்க ஊசி போட்டு புள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இருக்கிற ஆம்பளை முடிச்சு கேபிள் கூட்டு போ. நாங்க சொன்னது அப்படியே சொன்னா பக்கத்துல இருக்கிற பிள்ளை கொடுத்துட்டா. ஓ உனக்கு சந்தேகம் அப்படி போகுதா? விடுடா நம்மளால 4 குடும்பம் நல்லா இருந்தா நல்லதானடா. நீ அப்படிதான் குடுங்க. மஞ்சள் சட்டை காலைல வீட்ல உதவாக போய் மஞ்சள் சட்டை ஏன் இப்படி ஆடுது? இப்படி கைய தூக்கி ஆடுதுனா என்ன? அங்கேயும் கொடுத்துட்டேன் இங்கேயும் கொடுத்துட்டேன். எனக்கு கவலை இல்ல. சோலி முடிஞ்சு. அம்மா இது கூட பிரச்சனை இல்லம்மா. குடிக்கிறல ஆம்பளை நல்லவனே. ஏங்க குடிக்கிறது முத என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு. நான் சொல்றேன் குடிக்கிற புள்ள நல்லவன். நான் சொல்றேன் கெட்டவன். ஆனா குடிக்கிறவன் நல்லவமா? எப்படியா நல்லவங்கற? அம்மா குடிக்கிறவன்ல நீங்க கெட்டே நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் உடம்பட்டி மேடையில நான் சொல்லிட்டு போறேன். என்ன? குடிக்கிறவன்ல நல்லவன். அதான் எப்படி நீ கெட்ட? ஏன் தெரியுமா? குடிக்கிறவன் கெட்டவன் கிடையாது. குடிக்கிறவன் நல்லவன்யா. குடிக்காம அடுத்தவன் குடிய போய் கெடுக்கிறான் பாத்தியா? அவன் தான் கெட்டவன். குடியார என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். குடிப்பேன் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான். குடிக்காம அவன் குடி எப்படி கெடுக்கலாம் இவன் குடி எப்படி கெடுக்கலாம் தெரியாம பாத்தியா? அவன் தான் கெட்டவன். எல்லாம் சரிதான். அதுல வேணா நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனா நீங்க தண்ணி அடிச்சனே உங்களுக்கு முத பலியாட ஆகிறது யார் தெரியுமா?
கட்டுன பொண்டாட்டி தான். உங்களுக்கு கோவம் வந்தாலும் சரி சந்தோஷம் வந்தாலும் சரி எங்களை தான் தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். முள்ளாலதான் எடுக்கணும். எப்படி ஆம்பளை நீங்க தண்ணி அடிச்சிட்டு எங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்களும் போராட்டம் பண்ண போறோம். எப்படி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கட்டையை எடுத்துக்கிட்டு இனிமே புருஷன்மார்க்க தண்ணியை போட்டு எங்களை அடிக்க வந்தா நாங்க திருப்பி அவங்களை அடிக்கிற மாதிரி போராடுவோம். எதுக்கு இறுதி வரை இப்போ கத்துங்கத்தா. தொண்டை வலிக்குதா இல்லையா? அங்க வரு அந்த சேப்பு செல்ல எங்க அதெல்லாம் கை பேசி நட்டல இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த முன்னாடி உட்கார்ந்திருக்க அந்த இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா அந்த பின்னாடி 2 கிளி உட்கார்ந்திருக்கு பாரு. பச்சை கிளி. அது ஒண்ணு விசிறிய வச்சிருக்கு. அது ரெண்டு என்னை சப்போர்ட் பண்ணியே பேச மாட்டேங்க. என்ன பண்றாங்க? நான் காலையில சேவிச்சிட்டு போயிருவேன். அவ எதுக்கு அப்படி கோர்க்கா தெரியுமா? இவ கடக்கற லூசு முண்டை பேசிட்டு நம்ம ஆம்பளை எவ்வளவு அழகா நம்மள சப்போர்ட் பேசிக்கிட்டு இருக்கீங்க. கேட்டா அப்படியா? இவங்க வீசா அப்புறம் இல்லன்றீங்க. இவங்க வீசா திருப்பி அவங்கள்ட்ட விசிறி மண்டைய கொடுக்க. அவங்க வீசா பெரிய லவ்வர்ஸ் இவங்க ரெண்டு பேரும். அப்படி சொல்லாத நாங்க ஜோடி கிளிகள் அப்படி. இது கூட பிரச்சனை இல்லமா. சரி குடிக்கிறாமல நல்லவே கட்டேன்னு சொல்லிட்டல்ல. குடிக்கிறவனுக்கு மரியாதையா படிச்சவனுக்கு மரியாதையா? நான் சொல்றேன் படிச்சவனுக்கு தான் மரியாதை. நான் சொல்றேன் குடிச்சவனுக்கு தான் மரியாதை. இந்த நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் மரியாதை. எப்படி சொல்றீங்க? நீங்க எப்படி குடிச்சவங்களுக்கு மரியாதைங்கறீங்க? இந்த மெயின் ரோட் இருக்கு பாத்தியா? ஆமா இருக்கு. இந்த மெயின் ரோட்ல படிச்ச ஒரு ஆம்பளை புத்தோ நோட் எடுத்து நடந்து போட்டும். சரி. பின்னாடி ஒரு ராலி வருதுன்னு வெச்சுக்க. அந்த ராலிக்காரன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? அண்ட எடுவட்ட வயல படிச்சிருக்கீங்களடா முட்டாப்பள போட ஓரமா ஆளு மஜிரி ஓர மஜிரி பாரு நல்லா இது மாதிரி அப்படின்னு ஓரமா போ சொல்லுவேன். இதே என் பங்காளி தண்ணியை போட்டுவிட்டு அப்படி நடந்து வரட்டும் 2 கிலோமீட்டருக்கு அங்கேயே ராலிக்கார வண்டியை நிப்பாட்டிடுவேன். வண்டியை விட்டு இறங்கி தலைவா இன்னைக்கு ஏன் வண்டி தான் உனக்கு கிடைச்சிச்சா? இன்னைக்கு தாண்டா பொண்டாடி தாலியை விட்டு எப்சிக்கு விட்டு எடுத்துக்கிட்டு வாரேன். மூதே முண்டை போட ஓரமான ஒரு கட்டிங்க சேர்த்து வாங்கி கொடுத்து போவேன். அந்த இடத்துல படிச்சவங்க மரியாதை குடிச்சவங்க மரியாதை. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ நீங்க என்னமோ சொன்னீங்க. என்ன வண்டி? ராலிடா. என்னது? லாரி. நல்லா சொல்லு. லாரி. இருங்க அமைதியா இருங்க. அட இருங்கங்க. லாரி. லாரி. நீ முத அப்படியே சொன்ன. அட லாரியா புளோரியா மொத்தம் வருது இல்ல? சரி விடு. அதுவே ஒழுங்கா வாயில வரல. அது வாயில வரலன்னா நான் டார்லிங். ஹலோ பை. இதோட போய் வீட்ல படுக்குறதே. அப்படி ஆள கரெக்ட் பண்ணாதான் பிரச்சனை. எத்தனை நாளைக்கு எந்திரிக்குதோ தெரியல. வாயை மூடு முத. அட தூக்கத்துல இருந்துடா. சுருதி. ஆரம்பி சுருதி. இது கூட பிரச்சனை இல்லடா. இவள பேச்சு பேசுறியே ஆம்பளை ஏன் தெரியுமா? நான் குடிக்கிறவன் நல்லவங்கிறேன். ஆம்பளை முதல்ல குடிக்க காரணம் யார் தெரியுமா? பொம்பளை நீங்க தான். சரி எதுக்கு எடுத்தாலும் எங்களே சொன்னீங்கன்னு வச்சுக்க. அப்படி தூக்கி போட்டு பேச்சு போடு. ஏன் தெரியுமா சொல்றேன்? எதுக்கு எங்களே சொல்ற? ஆம்பளை எப்ப தெரியுமா குடிக்க ஆரம்பிச்சோம்? எப்ப? என்னைக்கு ரேஷன்கள்ல ஆம்பளை போட்டா தூக்கிட்டு பொம்பளை போட்டா தூக்கி சொருகுனாங்களோ அன்னைக்கு தான் நாங்க குடிக்க ஆரம்பிச்சோம். என்ன காரணம்? நம்மள அந்த கடையிலலாம் ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறேன். இங்கே ஒருத்தன் கடையை திறந்து வச்சு வாங்கடான்னு கொடுத்து ஊத்தி விடுறான்னு நாங்க அங்க ஓரமே. ஆம்பளை முதல்ல முக்கியமா குடிக்க காரணம் தெரியுமா? உன் வரைக்கும் பெண் வர்க்கத்திலே கேளு. ஆம்பளை போட்டா ரேஷன் கார்டுல இருந்த வரைக்கும் சொசைட்டில எவ்வளவு மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க? 7 லிட்டர் 9 லிட்டர் 10 லிட்டர். அப்ப எல்லாம் விறகு அடுப்பு வச்சிருந்தோம். அதனால 10 லிட்டர் வரைக்கும். இப்ப எல்லாம் எல்லா வீட்லயும் வீட்டுக்கு ஒருத்தங்க சிலிண்டர் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா அதனால வந்திருக்கு. நீ எனக்கு தெரிஞ்சு 5 லிட்டர் வரைக்கும் கொடுத்தாங்க. ஆனா என்னைக்கு பொம்பளை போட்டா தூக்கி சொரும் நாங்களோ அன்னையில இருந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில குடுக்குறாங்க மண்ணெண்ணெய். என்ன மஜிருக்கு ஆம்பளை கொளுத்திட்டு சாகுறதுக்கு ஊத்திட்டு கொளுத்திக்கங்க. ஆமா அந்த 10 ரூபா வாட்டர் பாட்டில ஊத்தினாலும் அப்படியே துகுதுன்னு புடிச்சிட்டு. நான் தெரியாம தான் கேக்குறேன். குடிக்கிறேன்னு சொல்லி பொம்பளையே காரணம் சொல்றியே. ஏன் அத குடிக்கிற கிளவி மூத்த தாய் குடிக்க வேண்டியதானே? சேப்ரியா இங்க வாடா. உன்ன சொன்னா கோச்சுக்க மாட்டியே. சேப்ரியா என்னத்த குடிக்க சொன்ன? கிளவி மூத்திரத்தை. எவ்வளவு அதுல போத வருமா? நீ அதே குடிப்பியா? என்ன மனுஷனுக்கு போத வந்தா நான் ஒயின் ஷாப்ல போய் கியூல நின்னு வாங்கிட்டு இருக்கேன். போற வர கிளவிட்ட எல்லாம் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் நிரம்பலாம் வராது. ஏன்டா விடிய வரைக்கும் உட்கார்ந்தா வரும்டா? ஐயோ ஆமாடா. இதுக்கு தூக்க முடிச்சலடா இருக்கணும். அட நான் பக்கத்துல உட்கார்ந்து நீ ஏன் கவலைப்படுற? வேற சோடா அப்படி 2 லிட்டர் எடுத்துருச்சு. ஏற்கனவே வாங்கிட்டு வந்திருக்குமோ? இது கூட பிரச்சனை இல்லடா. ஆம்பளை குடிக்க ஏன் தெரியுமா முக்கிய காரணம் நீங்கங்கறே? நாங்கலாம் சின்ன இந்த மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கப்ப பெண்கள் நீங்க எங்க ஆசையா தூக்கி குளிக்க வச்சு ஒரு பேபி பவுடரோ பான்ஸ் பவுடரோ எடுத்து அடி லைட்டா ஸ்பாஞ்சில தொட்டு இங்க ஒரு அடி இங்க ஒரு அடி மிச்ச பவுடர் அப்படியே தொடச்சு கீழே பொட்டப்போ ஒரு அடி அடிச்சு என் சிஞ்சு மணின்னு பிடிச்சி சின்ன பிள்ளை கும்புறீங்க. இங்க வா செல்லம். ஆமாவா என்ன அதை பிடிச்சி கொஞ்சம் போறியா? ஆமா 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 அப்படி பிடிச்சி கொஞ்சறியே. நாங்க தண்ணியை போட்டு ஒரு நாளைக்கு வீட்டுல வந்து மல்லாக கிடக்குறப்ப கொஞ்சமா ஒரு 5 கிலோ பாஞ்சு பவுடர் வாங்கி முட்டப்போ அடிச்சு ஒரு நாளைக்கு சுஞ்சு மணின்னு பிடிச்சி கொஞ்சம் பாரு. அடுத்த நாள் என் மங்காளி ஒயின் ஷாப்புக்கு போவாங்களா? பாஞ்சு எடுத்து அதுல அடிக்க கூடாது. உலக்க எடுத்து இதுல குத்தி போடுறதுங்க. என்னது? இல்ல அடிச்சு போடுறதுன்னு சொல்றாங்க. ஜெயபிரியா அவர்களே உங்களுக்கு கஷ்டம் அதிகமா எங்களுக்கு கஷ்டம் அதிகமா? பெண்கள் எங்களுக்கு தான் கவலைக்கு அதிகம். உங்களுக்கு ஆம்பளை என்ன நீங்க மிஞ்சி போனா வெளியில போய் சம்பாதிக்கிறீங்க. நாங்க அப்படியா வீட்ல இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? காலையில இருந்து நைட் வரைக்கும் சமைக்கிற வேலை எல்லா வேலையும் பாக்குறோம். ஒரு நாளைக்கு எங்க இந்த வெளியில நீங்க பாக்காதீங்க நாங்க பாக்குறோம்னு பாருங்க பாப்பா. ஜெயபிரியா பொம்பளை நாங்க படுத்துக்கிட்டோம்னு வச்சுக்க நீ ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியாது. அட நீ படுத்துக்கிட்டா நாங்க வேலை ஈஸியா செய்வோம்டா. வேலை நீ சொல்ற வேலை வேறடா. கலவாணி பேல நான் சொல்ற வேலை வேற.
எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப நீங்க உலக்கை எடுத்து அடிச்சிருவீங்க. ஆமா. உலக்கை எடுத்து நீ அடிக்கலாம்னு வருவ. சரி பிரியா. உலக்கைய கையில தூக்கிடுவ. அடிக்கலாம்னு உலக்கைய தூக்கிட்டு வருவ. இந்த மாதிரி துணி போட்டு அது மூடி இருக்கும். அங்கே இருந்து வந்து இப்படி துணியை தூக்குவ. உன்னைய பார்த்தனா இப்படி இருந்தது டப்புனு இப்படி நிக்கும். என்னது? அதுதான். உலக்கைய தூக்கி போட்டு பிடிங்கிறது கையில ஒரு உருகு அப்படி முத்தம் கொடுத்துட்டு போயிடுற. முத்தம் கொடுக்கறது எர்த்த கம்பில போய் வாய வச்சு. ரெண்டு ஒண்ணு தான்டா. அந்த கம்பி என்னடா? இங்க வாங்க. ஆர்டர் உண்டுக்கார் கூப்பிட்டா கேட்காம இருக்க கூடாது. ஆளு வேற வலிக்குது சொல்லி தொலைங்க. ஏய் எதுல சூடத்தை கொளுத்தி வைக்க போற? அதுல கொளுத்தி மொத்தமா கொளுத்திக்கிட்டு எறிகிறதுக்கா? மன்னாரு மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு உங்க அத்தா என்ன சொன்னாரு? ஆத்தங்கர ஓரம் அவுக்க தண்டு பிடிக்க சொன்னாரு. ரகிட 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 தில்லாலே ரகிட தில்லாலே ரகிட ரகிட ரகிட. இது என்னடா இது? ரகிட 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 தில்லாலே ரகிட ரகிட தில்லாலே ரகிட 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 தில்லாலே ரகிட ரகிட தில்லாலே. தரமேல நடக்காத மண்டபத்திரமா ஜெபிரியம். என்னடா பண்ண பொண்ண பையில வந்துக்க பாடு. தலைமையில நடக்காத மண்டபத்திரமா. இது புது பாட்டா இல்லையா பங்காளி? இது புது பாட்டு. ஏ மஞ்சள் துணி இது புது பாட்டா இல்லையா? புது பாட்டு. மஞ்சள் துணின்னு சொல்லு. அந்த மஞ்சள் துணியை தான் சொன்னேன். இது புது பாட்டு. நல்லா பாட்டை கேளு. தரமேல யாரு வாசிக்காத இதை செஞ்சு. தலைமையில நடக்காத மண்டபத்திரமா. தரமேல நடக்காத மண்டபத்திரமா ஜெபிரியம். என்னது? என்னடா? தரமேல நடக்காத மண்டபத்திரமா ஜெபிரியம். கொண்ட பத்திரமா. ஏண்டா கொண்டையே கடிக்கி. இந்த பாட்டு பிடிக்கல. கொண்டையா கடிக்கியா? இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு பாடவா? ஏ ஏ ஏ ஏ சவத்த புள்ள. என்ன மச்சான்? சவத்த புள்ள. சொல்லு மச்சான். சவத்த புள்ள. சொல்லு மச்சான். சவத்த புள்ள. சவத்த புள்ள. அட மொட்டராக்க முடியல. புள்ளேன்னு சொல்லு. அந்த புள்ளைய தான் நான் சொல்லிருக்கேன். அப்பள புள்ளையா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு வேணே வையிடா? வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுகூட போய். வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுகூட போகல தாண்டி. வந்த வாட்டு மறந்து வச்சு நான் என்ன செய்வேன்? வாட்டி எங்க ரத்த புள்ள நாளாக ஒரு கவல்ல. வாடிய கருத்த புள்ள ரொம்ப நாளாக வரக்கம் இல்ல. அள்ளி பல கல்லி நான் வந்த போறதல்லி ஒன்பதில சொல்லிட்டு போடி. அள்ளி கொடவள்ளி என்ன சாகலையில் அடப்படுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கிற? எதிரே அப்படி குத்திக்கிட்டு இருக்கிற? ஒப்புராணி உள்ள போயிருக்குமே. சரி எதுல விட்டியப்ப? வாடி என் கருத்த புள்ள நாளாக ஓல கவல்ல. வேணாம் எனக்காவது விட்டு பார்த்தப்பல போகல. உனக்கு போயிரும் 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 போயிருமே. வாயில போகாதுடா ஜெயப்பிரியா. உன்னை யாரோ ஒழுங்கா சொல்லி கொடுக்காம கெடுத்திருக்காங்க. அடா ஏற்கனவே அப்படித்தாண்டா வருது. தந்தானே நானே தந்தானே தானே தந்தானே தானே தந்தானே நானே தந்தானே தானே தந்தானே தன்னானே தன்னானே. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா ஏச்சு காட்ட எஞ்சிருச்சா சொல்லக்கா முத்து பல்லக்கா என்னவோ என்னவோ. நல்லா இருக்குடா. அங்க இருக்கிற மாதிரியா தெரியுதுடா அது. என்ன பாட்டு மாமா? இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கு நல்லா இருக்கும். என்ன பாட்டுன்னு சொல்லாம போயிட்டியே? மதுரை முருகனுக்கு ஒரு பாட்டா? மதுரையில முருகன் இருக்காரா? குன்றக்குடி. அது எந்த ஊர்னது? திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் போடுறா. முருக வந்து இறங்கிட்டாரா? டேய் முருக வந்து இறங்கிட்டாரு. அங்க வர வேலை எடுத்து கையில விடு. முருக உடனே இறங்கிட்டாரு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் எதிரொலிக்கும்.
ढोलुमा ढोलुमा इता लगड़ी मालुमा देती गली जिन्ने क्या के बड़ा मालुमा இவங்க ஜெயபிரி அவர்களே நம்மளே ஆடிக்கிட்டு நிக்கலாம். சரிங்க. நல்லா இருங்க. சரிங்க. நல்லா பாருங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். காதலா? ஐயோ. என்னடா? காதல்லாம் வேண்டாம். உள்ள போது என்னோட முரட்டு பீஸ் ரெண்டு உள்ள எடுக்க உடனே கேட்டு போவாங்க. அதனால இங்க வாங்க. இங்க வாடா. எனக்கு வேணாம். ஏன்டா? இதுக்கு முன்னாடி நீங்க நிறைய காதலிச்சிருக்கீங்களா ஜெயபிரியா? உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உண்மையை சொல்றா. காதலிக்கலாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா எங்க வீட்ல ஒரே ஒரு ஆளு மட்டும் காதலுக்கு இடைஞ்சலா இருக்கும். உன் காதலுக்கா? அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்க நீ. அப்ப அப்படியே கொஞ்சம் இங்கிட்டு. அப்படியே சரியா பேர் விடுங்க. தண்ணி பாம்பு அப்படிதான். கொஞ்ச நேரத்துக்கு தான் தண்ணி பாம்பு எந்திரிக்கும். இல்லடா தலை தூக்கும். ஐயே எந்திரிக்க. இங்க வாடா. ஏமா? ஏன்டா ஜெயபிரியா விடவே மாட்டேன். யாரையும் காதலிச்சது இல்ல? இல்ல யாரையும் விரும்பல. இதுவரைக்கும் விரும்பினது இல்ல. இல்ல. உங்க காதலுக்கு யாரும் வீட்ல இடைஞ்சல் இல்லையே? ஆமா ஆமா. உங்க அப்பாவா? அப்பா பிரச்சனை இல்லங்க. உங்க அம்மா? ஐயே அம்மாவும் பிரச்சனை இல்லங்க. உங்க மாமே மச்சனே? இல்ல அவங்கலாம் இங்க எல்லாம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. அக்கா தங்கச்சி? அக்கா தங்கச்சி எல்லாம் இங்க எல்லாம். அப்புறம் யாரு தான் பிரச்சனை? ஒரே ஒரு ஆளு. யாரு? என் புருஷன். அடி கல்யாணம் பண்ணி முண்டியாடி நீ? ஏய் முண்டேன்னு சொல்லாதடா. சரி சரி கல்யாணம் ஆனா போயிட்டு போகுது. இங்க வாங்க. சரி அடுத்த முன்னாடியே காதலிக்காம தப்பு. அடுத்த முன்னாடியே காதலிக்கிறது நல்லா சூப்பரா இருக்கும். எப்ப சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டி நம்ம குடி வருது. அதுக்கு வாடகை வீட்ல போய் உட்காரலாம் பாக்க. ஏற்கனவே இருக்க வீட்ல குடி வந்தா நல்லா சூப்பரா இருக்கு. என்ன பங்காளி? எட்டு வெள்ளக்கமாற. சூப்பரா இருக்குடா. கைரியா. என்னடா? புடிச்சு இழுக்காதயா. என்னடா? காதலிக்கிற பெரிய விஷயம் இல்ல. காதலிச்சு கடைசி வரைக்கும் கண் கலங்காம கைய விடாம வச்சு காப்பாத்துவீங்களா? எல்லா நேரமும் கைய விடாம இருக்க முடியுமா? சில நேரத்துல கையை விடுற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு என்னையோட சூப்பரா ஒரு பிகர் வந்து அந்த சீச்சி கண்டிப்பா அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். ஜெயபிரியா நான் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? நீங்க யாரையும் காதலிச்சது இல்ல, கல்யாணம் பண்ணது இல்ல. உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லவா ஜெயபிரியா? தப்பி தவறி நீங்க என்னை விட்டு செத்துட்டீங்க, நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். அதான் இருங்கடா வாய் குழம்பிருச்சு அப்படிடா. ஆரம்பத்திலே என்னை சாக சொல்றா. இல்லடா இங்க வாடா. தப்பி இல்லடா. அட அட வாடா நான் குடிச்சுக்கிறேன்டா வாடா. இங்க வா. ஏம்மா ஜெயபிரியா தப்பி தவறி என்னை விட்டு நீ போயிட்டீன்னா நான் செத்துருவேன் ஜெயபிரியா. கூடவே விழுந்து நானும் செத்துருவேனா? அப்பவே ஜோசியக்காரன் சொன்னாண்டி. என்ன சொன்னியா? உன்னை சனி எங்க வேணாலும் விடாது தொடர்ந்து வரும்டான்னு. ஏலே நானா செம்ம சனி மாதிரி புடிச்சா விடவே மாட்டேன். ஒத்துக்கிட்டா சரி. நீ ஏன் வேணாலும் நான் விட மாட்டேன். அப்படிதான் சொல்றிய. அதனால ஜெயபிரியா அவர்களே என்ன வந்து ஓதிட்டு போகுது? இல்லடா இத கேளுடா. சொல்லுடா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் சமாதிக்கு நீ வருவ. வந்து அழுதுகிட்டு நின்னு வச்சுக்க ஜெயபிரியா. நீ அழுதினா நான் உடனே சமாதியில இருந்து எந்திரிச்சிருவேன். எதுக்காக? உன் கண்ணீரை துடைக்க நினைக்கிறியா? உன்னை செருப்ப கழட்டிட்டு அடிக்க. செத்து நீ எந்திரிப்பியா? கண்டிப்பாடா. உன்னை எந்திரிக்க விட மாட்டேனே. ஏன்டா? பக்கத்துலயே உனக்கு தகடு வச்சு மந்திச்சிருவேன். நல்ல குடும்ப புண்ணியவதிடா. அதனால உன் மேல எனக்கு வந்த காதல் ஏலேலங்கிலியே என்னை தாளாட்டும் இசையே நான் பாடாத நாள் இல்லையே. ஏ கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு பாராட்ட நீ இல்லையே. ஏ கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும். நல்ல பாட்டு சொல்லி தரும். ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லி தரும். எந்த தாகம் தீத்து விடும். சோலை கோயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும். நல்ல பாட்டு சொல்லி தரும். ஆடி வெள்ளம் தேடி வந்து ராகம் சொல்லி தரும். எந்த தாகம் தீத்து விடும். ஒத்தையடி பாதை இது சேரும் வரும் நாளே. ஒத்தையடி பாதை இது தேரும் வரும் நாளே. ஒத்தையடி பாதை இது சேரும் வரும் நாளே. எல்லாம் நாளை மாறிவிடும் வசந்தம் இந்த வாசல் வரும். எல்லாம் நாளை மாறிவிடும் வசந்தம் இந்த வாசல் வரும். இலேலங்கிலியே நாட்டு மிசையே உன்னை பாடாத நாள் இல்லையே. ஏ ஜெயபிரியா பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போகும் நல்ல சேதி சொல்லட்டுமா? நல்ல சேதி சொல்லட்டுமா? அன்பே இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா? வெற்றி முத்தை எல்லட்டுமா?
சோகம் எல்லாம் போகும் நல்ல சேதி சொல்லட்டுமா நல்ல சேதி சொல்லட்டுமா அன்பே இந்த மண்ணை வெல்லும் வித்தை சொல்லட்டுமா வெற்றி முத்தை எல்லட்டுமா நானா பாடுற பாட்டு அந்த தெண்டலும் அதை கேட்டு நானா பாடுற பாட்டு அது தென்றல்லதை கேட்டு நானா பாடுற பாட்டு அந்த தெண்டலும் அதை கேட்டு எல்லாம் நாளை மாறிவிடும் வசந்தம் எந்தன் வாசல் வரும் எல்லாம் நாளை மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும் இலேலங்கிலேயே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே ஏன் கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே தெம்மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு பாராட்ட நீ இல்லையே ஏன் கண்ணம்மா பாராட்ட நீ இல்லையே. மாமா ஏமா உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. அப்படியா? உங்களுக்கு அப்படி வந்துச்சா? எனக்கு எப்படி வருதுன்னா எப்படிடா? காதல் வைபோகமே காணோம் நன்னாளிலே மோனில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி கிணிது ஆனந்தம் பண்பாடுதே லலலாலலலாலலா. காதல் 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 வைபோகமே காணோம் நன்னாளிலே மோனில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி கிணிது ஆனந்த பண்பாடுதே. கோடை காலத்து பெண்கள் குளிரும் பௌர்ணமி திங்கள் வாடை காலத்து கூட விளையாடல் ஊடல் காலம் பாலாட்டு பாட மலைகள் பொன்னூஞ்சல் போட நீயும் என் கையில் ஆட சுகம் தேட கூட பூவே வேலையமைத்து பூவே உன்னை அழைத்தான் கதகதப்பு துணி துணிப்பு சிறுகள் யான பரபரப்பு காதல் 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 வைபோகமே காணோம் நன்னாளிலே வானில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் குடியிருந்து ஆனந்த பண்பாடுமே. எண்ணம் என்னென்று வண்ணம் இளமை பொன்னென்று மின்னும் எங்கும் ஆனந்தராக அனுமோகம் யோகம் மேகலி பாடிடும் ராகம் ராகங்கள் பாடிடும் தேகம் தேகத்தி மூடிய மோகம் அனுமோகம் யோகம் வாழால் உந்த மணிகள் மனதால் உந்த நரிகள் அனுபவிப்பே தொடர்ந்திருப்பே ஏழேழு ஜென்மம் எடுப்பே காதல் 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 வைபோகமே காணும் நன்னாளிலே வானில் ஒரு கோலமாய் ஜோடி கிளிகள் குடியிருந்து ஆனந்த பாடுது லலலாலலலாலா. லலலாலலலா. ஏப்பா ஏப்பா பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிளைய ஆ, இவர் மாப்பிளையா நீங்க மாப்பிளையா? எனக்கு என்னவே பெந்த ஆளுதான் மாப்பிள்ள மாதிரி தெரியுது. ஆக்சுவலா நான் இல்லப்பா, தானே நீ உள்ள போய் அந்த பிள்ளைக்கு முதல்ல ஊட்டு, நான் அப்புறம் ஊட்டிக்கிறேன். ஆக்சுவலா நான் தானே டீ கொடுக்கணும். அப்படியா? இல்ல இல்ல, அவர் வந்து கொஞ்சம் சை டைப். சரி நான் உள்ள போறேன் நீங்க பாத்துக்கங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், பாத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இருக்கட்டும். என்ன உள்ள உள்ள யாருன்னா மாமா வேலை மாதிரி ஆடி பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ணே நான் அப்புறம் சாப்பிட்றேன் மாமா, நீங்க போங்க. அதனால என்ன பிரபண்ணே என்னோட பொம்பளை பிள்ளை நினைச்சு எங்க பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா எனக்கு கண்ணா தெரியல உனக்கு? இல்லைண்ணே, என்னதான் பொம்பளை பிள்ளை நம்பிட்டு ஆம்பளை பின்னாடி போனாலும் கடைசியில் நடுத்தரோட தான் நிற்கணும். ஒரு பொம்பளை பிள்ளையை நம்பி போகிறது பெரிய விஷயம் கிடையாது. வாழ்க்கையில் ஒரு பொண்ணை காதலிக்கிறதா கல்யாணம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. காதலித்து கல்யாணம் பண்ணும் போது பெத்த ஒரு சம்பவத்தோடு அந்த பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணோம்னா நாளைக்கு கஷ்டம் வரும்போது உட்காத்தழுக ஒரு 4 பேர் கூட இருப்பேன். பெத்தவ சம்மதம் இல்லாமல் இழுத்துக்கிட்டு ஓடி கல்யாணம் பண்ணோம்னா கஷ்டமும் வரும், அழுகை வரும். உட்காத்தழுக ஒரு வய கூட இருக்க மாட்டேன். அதனால் பார்த்து எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க என்பதை அன்போடு சொல்லணும்னு ஒரு முக்கியமான விஷயம்.
எதுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னா, ஒரு ஆணுன்னு இருந்தா ஒரு பெண்ணை கண்டிப்பா காதலிக்க தான் வேணும். அந்த காதலிக்கிற பெண் நம்மளை 10 மாசம் சுமந்த தாயா மட்டும்தான் இருக்கணும். அந்த தாயை தவிர வேற எந்த ஒரு பெண்ணை காதலிச்சாலும் அது சரியா வராதுன்னு என்பதை சொல்லிக்கொண்டு, அருமை உள்ளங்கள் முத்திரையர் சமுதாயத்தின் சார்பாக முத்திரையர் பாடலை பாடக்கூறி ரூபாய் 500 அன்பளிப்பு வழங்குகிறார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்புலத்துக்கு நன்றி. நன்றி கிளந்த ஒரு நிமிஷம் பங்காளி, ஒரு பாட்டு, ஒரு அம்மா பாட்டு பாடுறேன். அதுக்குள்ள அந்த பாட்டு பாடலாமா பாடக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னீங்கன்னா அந்த பாட்டை பாடி. ஏன்னா திடீர்னு நான் பாட்டுக்கு பாடி ஏதாவது தகராறு வந்துடும். அதனால ஒரு வாட்டி கேட்டுக்கங்க. நான் அதுக்குள்ள ஒரு அம்மா பாட்டு பாடிக்கிறேன். ஓகே? ஹலோ அம்மா அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கஞ்சு தண்ணி எல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா என்ன பெத்த அம்மாவே என்ன பெத்த அம்மாவே கண்ணிமக்கி நொடியில உன்னுயிர் போனதே எங்க மணி இருக்க நீ வந்துடு காத்திருக்கேன் நீ சொல்லாம போனதென்ன நான் செஞ்சது தப்பு என்ன 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே எறும்பு அண்டாமே துசுதும்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராமே கெஞ்சு தண்ணி இல்லாமே பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி வரல பொடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அன்னாடம் கூட குடிச்சு நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்த கல்ல வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டொன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேனி பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேனி பதறி நிப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கே மேனி பதறி நிப்பே காய்ச்சல் வந்து நான் பாடுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் ஏன் புள்ள பப்பு நின்று பட்டு ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய வித்து கூட தாயே என்ன படிக்க வச்சே உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா
கூலிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான அவசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட கூலிகார அப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்ட கோபுரமான அவசரு கொடுமையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடனும் பட்ட அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கும் பொறுத்துக்கிட்ட பட்டதும் போது முன்னா பாதியிலே உசிர விட்டே அம்மா பட்டது என்ன போதும் நான் பாதியில உசுர விட்டு பட்டு தொட்டு கட்டிட உனக்கு பச்சை முங்கி வெட்டு விட்டு ஆறார சொன்ன வாங்கி அரிசி போட வச்சு புட்டு பனிக்கூடத்தில் சுமந்த உனக்கு கொடை போடக்க வச்சு புட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா ஆராரிரோ 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 ஆராரிரோ. கைதட்டி அனைத்து உள்ளத்திற்கும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை இங்கு பாபுராக நடிக்கும் வீரமணிகண்டன் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அத்துடன் இந்த ஐயா உனக்கு 50 ரூபா அன்பளிப்பளித்துள்ள. ஹலோ அண்ணா இது அவுட்ரு போதும். இந்த பாடலை பாடியதற்காக அருமை அப்பா அவர் சார்பாக ரூபாய் 50 அன்பளிப்பு. தனிப்பட்டி காமராஜ் அருமை ஐயா அவர்கள் இந்த பாடலை பாராட்டி ரூபாய் 50 அன்பளிப்பளிங்க அன்பளிப்பளிங்க. அன்புறதுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு பாடலாமத்துல காட்டுக்குள்ளே சிங்கந்தானே ராஜா நாட்டுக்குள்ளே முத்தரையர் தாண்டா சுடலமான பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா போறா சுடலமான பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா பாரு வாங்க கொடுப்போமடா பாக்க நாங்க ஜெயிப்போமடா பாரி பாரி கொடுப்போமடா பாக்கில் நாங்க ஜெயிப்போமடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா எதுக்கும் துணிஞ்சு நிப்பமடா நாங்க எப்போதும் நேர்மைய கடப்பமடா எதுக்கும் துணிஞ்சு நிப்பமடா நாங்க எப்போதும் நேர்மைய புடிப்பமடா பாரி வாழ்ந்த பரம்பரடா அங்க வாரி கொடுத்த பரம்பரடா வாரி வாழ்ந்த பரம்பரடா நாங்க வாரி கொடுத்த பரம்பரடா சுடலமான பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா வீரவாளி சாட்சியடா வீராணி கொஞ்சம் வலி கொடுடா வீரவாளி சாட்சியடா அந்த வீரா கொஞ்சம் வலி கொடுடா முத்து ராஜா அம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா சுடலமான பரம்பரடா நாங்க சொல்லி அடிக்கும் தலைமுறைடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா வெட்டருவா மீசையடா வேல சுத்தி அடிக்கும் பரம்பரடா வெட்டு அருவா மீசையடா வால சுத்தி எடுக்கும் அம்சமடா தானா அள்ளி கொடுத்தமடா தனக்காக இங்கே உழைக்கலடா தானா அள்ளி கொடுத்தமடா தனக்காக எப்போதும் உழைக்கலடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா முத்து ராஜா வம்சமடா முடிசூடா மன்னன் நாங்களடா
வீரவாளே சாட்சியடா அந்த வீரா கொஞ்சம் பலி கொடுடா அந்த வீரவாளே சாட்சியடா அந்த வீரா கொஞ்சம் பலி கொடுடா அந்த வீரவாளே சாட்சியடா அந்த வீரா கொஞ்சம் பலி கொடுடா. நன்றி நன்றி, கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஒரு பாட்டு பாட சொன்னீங்க, அதுக்கப்புறம் நேரம் கிடைக்கும் போது அந்த பாடலை பாட என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் எங்களது மலம்பட்டி கிராம ஊராட்சியில் எழுந்து அறுபத்தோடைய எங்களது தென்னவன் ஈஸ்வரமுடைய திருக்கோவில் வருகின்ற ஆடி மாதம் 27ஆம் தேதி 12/8/2026 புதன்கிழமை அன்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு கணபதி ஹோமம் வளர்த்து நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தருடைய பொதுமக்களும் உடன்பட்டி அருமை உள்ள அந்த கோயிலில் கலந்து கொண்டு தங்களை சிறப்பித்து தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் என்பதை அன்பு சொல்லி சிறந்த முறையில் சின்ன மலபடி கிராமத்தில் இருந்து அறுபது மந்தையம்மன் அருள்மிகு மந்தையகற்பன சுவாமி 59ஆம் ஆண்டு ஆடி பொங்கல் திருவிழா முன்னிட்டு நடத்தக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் இந்த நாடகம் நடைபெற்ற உள்ளங்கள் அருமையினார் சந்தானகுமார் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாகவும் கலைமகள் அவர்கள் வள்ளியாகவும் படையப்பா அவர்கள் நாரதராகவும் சண்முகராஜ் அவர்கள் பப்புனாகவும் சிந்துஜா அவர்கள் டான்சராகவும் சுரேஷ் அவர்கள் ஆறுமணியமாகவும் செல்வராஜ் அவர்கள் மிருதங்கமாகவும் SP அழகர் அவர்கள் ஆல்ரவுண்டாகவும் மணிகண்டன் அவர்கள் தாளமாகவும் சிறந்த முறையில் இந்த நாடக நடைபெறும் அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.